இந்தாடா சொங்கி, உங்கள் அக்கா மகளை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? எப்போ கல்யாணம் வைக்க போகிறாங்க? அட ஏன் கிளிங்கம்மா, வர போகிறவங்கலாம் மாப்பிள்ளை மாதிரியா இருக்கிறாங்க, மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்டா சொங்கி, அப்போ நீ மட்டும் என்ன நல்லதானே? உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கல? அப்படி தான்டா, பசங்க சின்ன வயசில் அப்படி தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் சரியாக போயிடும். உங்கள் அக்கா மகளை எப்படி மாப்பிள்ளை சரியில்லைன்னு அனுப்பிட்டே இருந்தேன்னு வையே, அவள் கிளவியாக தான் உட்காருவா. அப்புறம் பார்த்துக்க, எவனும் கட்டிக்க மாட்டேன். அன்னைக்கே எங்கள் அக்காட்ட சொன்னேன், நானே கட்டிக்கிறேன்க்கா. எங்கள் அக்கா எங்கே கேட்டா, நீ தூக்கி வளர்த்த புள்ள நீ எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஏன் தலையெழுத்து பூசணிக்காயை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா சொங்கி, நல்லா பேசிட்டு இருக்கும் போது வம்புலுக்குற? பூசணிக்காயை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? நீ தான் ஒற்றை குச்சி மாதிரி இருக்க. நான் எனக்காவது சொல்லியிருக்கேனா? நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசுகிற? உங்கள் அக்காவை பற்றி பேசினா அவங்க வீட்டை பற்றி மட்டும் பேசு. என்னையை பற்றி பேச வந்துட்டேன். மானங்கட்டவன், கேவலப்பட்டவன். இப்போ என்ன நான் சொல்லிட்டேன்னு சொல்லி நீ கோவப்படுற? உண்மையை தானே சொன்னேன். சரி விடு, நான் பேசவே இல்லை. என்னடா பேசுகிறதெல்லாம் பேசிட்டு இப்போ நான் எதுவுமே பேசலைன்னு நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்க பார்க்குறியா? நீ என்னை பூசணிக்கான்னு எதுக்கு சொன்னேன்? மரியாதையாக காரணம் சொல்லு. வேற எவ்வளையாச்சும் அழகிய பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? என்னடி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற? நிம்மதியாக ஒரு கப்பு டீ குடிக்க வரியா நீ? ஏன்டா செத்தா வயல, குண்டா இருக்கிறத கூட ஒரு நல்ல மனசு வேணும்டா. திங்கிறதெல்லாம் உடம்புல ஒட்டினா தானே இப்படி உடம்பு வரும். உன்னைய மாதிரியா நாரையா பறக்க சொல்கிற? என்னைய மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க எல்லாமே என்னைய மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா, கேவலப்பட்டவனே. ஒரு அளவுதான் சரியா? டீயை அப்படியே மூஞ்சில ஊற்றி விட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. டேய் சுடுகாட்டு மண்டை, இங்கே ஊத்துறா பார்ப்போம். ஊத்து. என்னங்க ஆச்சு, ஒரே சத்தமா இருக்கு. உங்க 2 பேத்துக்கு எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ போய் வேலையை பாரு. எங்க 2 பேத்துக்குள்ள என்ன இலை விழுந்தாலும் உனக்கு சந்தோஷம் தானே? எப்படா இங்க 2 பேரும் சண்டை ஓடுவாங்க, சீக்கிரம் அடிச்சுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவாங்க தானே நீ நினைச்சிட்டு இருக்க? அது மட்டும் என்னைக்கு நடக்காது. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இந்த வெடி வெடிக்கிறீங்க? என்ன சத்தம், எதுக்கு சண்டை ஓட்டுக்கிறீங்க இந்த வயசுல போய் தானே கேட்டேன். ஏமா அப்புறம் இந்த வயசுல சண்டை போடாம அப்புறம் உன் வயசுல சண்டை போட்டுருந்தா சரியாமா? என்னம்மா பேசுற நீ? வயசை பத்தி மட்டும் பேசாதமா நீ. ஏன்டா செத்த வயல, நீங்க எல்லாம் வயசை பத்தி பேசுறியா? கிளட்டு பையல. என் பையன் காலேஜ் போய் நல்லா வேலைக்கு போறேன். அவனை 18 வயசுலயே நீ வந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியாது. வாயை மூடுன்னு என்னை வாயை மூட வச்சியே. இந்த விளங்காதவளை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சியா? சும்மா இருக்கீங்கம்மா. இன்னும் வரைக்கும் ஏன்ட்ட வம்புழுத்த, இப்ப அந்த பிள்ளைய போட்டு வம்புழுக்க. இவங்க இப்படிதான் மாமா, நீங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்க பேசுறது உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்க பையன் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் சொன்னேன்னா நீ தான் ஏதாவது சொல்லியிருப்ப, உன் மேலதான் தப்புன்னு என் கூட சண்டைக்கு வர்றாரு. இந்த பொம்பளை வீட்டில் ஒரு நாள் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு நாள் இருக்க முடியுமா நீ கேட்குறியம்மா? இவ கூட 30 வருஷமா நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். அதே இந்த நாத்த நாருது மாமா. நீ எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேச வந்துட்டியாடி? உன் வீட்டில் உன் அம்மா அப்பா உன் அக்கா தான் போய் பாரு. கேவலப்பட்டு மூக்குறிஞ்சு கிடக்காளுங்க ஊருக்குள்ள. உன் குடும்பமெல்லாம் ஒரு குடும்பம், அதுலேருந்து நீயும் வந்துட்ட எனக்கு என்னன்னு. நீ எல்லாம் என்னை பற்றி பேசவே கூடாது, மரியாதை கிட்ட போயிடும். இங்கே பாருங்கத்த, என்னைய பற்றி பேசுங்க, எதா இருந்தாலும் பொறுத்துக்குவேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன கேட்டு வந்துட்டேன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்க, புருஷனும் பொண்டாட்டியும்? இல்லை கிளட்டு போயில கேட்டையாடா, புருஷனும் பொண்டாட்டியும் ஆடுறமா? இப்போ பாட்டு போட்டு ஆடிக்கிட்டாடா இருக்கும். நம்ம 2 பேரும் சண்டை போடுறது இவளுக்கு ஆடுற மாதிரி இருக்கான், பார்த்துக்க. அடியாத்தே, ஏமா உள்ள போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருமா. இல்லை மாமா, இவங்க வந்து என் குடும்பத்தை பற்றி எதுக்கு பேசினாங்க எனக்கு காரணம் சொல்லியே ஆகணும். உங்களை பற்றி என்னவோ பேசிட்டு போட்டோம், எங்கள் குடும்பத்தை பற்றி இவங்க ஏன் பேசுகிறாங்க? ஏமா தாயே, தெரியாம பேசிட்டா, அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் போறியாமான்ட்டு. உங்கள் பொண்டாட்டி பேசினா நீங்கள் என்னன்னாலும் பொறுத்துட்டு போகலாம், நான் அப்படி ரோசம் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. நீங்கள் தான் ரோசம் கிட்ட போய் மானம் கிட்ட போய் மரியாதை இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்டாட்டி காலை பிடிச்சிட்டே கிடக்கீங்க, நான் அப்படி கிடக்க முடியாது. என் புருஷன் எனக்கு பொட்டி பாம்பா அடங்கி இருப்பாரு, தெரியுமா? பாத்தியாடா சொங்கி, பாத்தியா என்ன பேச்சு பேசுறா? பாத்தியா, அவன் வரட்டும்டா இன்னைக்கு. அவன் கொடுக்குறதுதான் இந்த இடமெல்லாம். இம்முட்டு வாய் பேசிட்டு அவன் புருஷன் வந்தவனே ஒண்ணுமே தெரியாத விளையாட்ட ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருப்பாடா. இப்போ நீ நானும் பேசிட்டு இருக்கோம், அவகிட்ட நான் ஏதாவது பேசினேன்னா எதுக்கு வீணா வந்து வம்புழுக்கிறா? இந்த பீஸ்தா செஞ்சு கொடுக்க சொன்னேன், செஞ்சு கொடுத்தா. அது உப்பும் போல ஒரு மயிரும் போல, எப்படிதான் நான் திங்கிறது? ஏ கிளிங்மா, அது பீஸ்தா இல்ல பாஸ்தா. மூடுறாங்க கொப்பத்தா. இங்க அவ என்ன ஒரு டென்ஷன்ல இருக்கா? பீஸ்தான்னு சொல்லிட்டேன் நம்ம பீத்த பையில. என்ன உலகத்துல இருக்க ஆம்பளை எல்லாம் பாடுறா, வயசாகி போச்சுன்னா போய் காப்பி கடையில ஒரு பேக்கரியிலையோ எங்கிட்டாச்சும் உட்காந்துட்டு பொழுது சாய் தான் வீட்டுக்கே வராங்க. நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கனால தானே கண்ட நாயெல்லாம் என்னைய பேசுது. தேவையாடாது எனக்கு மரியாதை. என்கிட்ட போயிட்டு நீ வராம கூட இருந்துக்கிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்ட முடி போறேன், போய் தொலைற. ஏண்டி அடங்காதவளே, ஒரு ஆம்பளை முன்னாடி எப்படி பேசணும்னு உனக்கு தெரிய வேணாமா? உங்க ஆத்தா எப்படிதான் உன்னை சொல்லி வளர்த்தாளா? விளங்காதவளே, உங்க அம்மா உங்களை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க, அப்புறம் என்னைய வந்து பேசுங்க. ஏண்டி கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உங்க ஆத்தா என்னடி சொன்னா? 10 பவுன் நகை விடுறேன்னா கடைசியில என் மையன் கிட்ட இருந்து பிச்சை எடுத்து எனக்கே கொடுத்துருக்கா. நீ சொல்ற ஆட்டத்துக்குலாம் ஆடுறானே என் மையன், நீ அப்படி என்னத்தை தாண்டி சொக்கு பொடி போட்டு வச்ச? மயக்கி இருக்க என் மையனை. இன்னும் உங்க மையன் பால் குடிக்கிற பப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவருக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் தெரியும். உங்களை பத்தி இன்ன வரைக்குமே அவர் தெரிஞ்சுக்காம இருப்பாரு. இன்னைக்கு அவன் வரட்ட முடி. ஒன்னு இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் முடி. அவனுக்கு யார் முக்கியம்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு. அதையும் பாப்போம்.
நீங்க இருக்கீங்களா நான் இருக்கேன் நான்